வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறத படிக்கிறேன். சார், நான் அஸ்வினி நட்சத்திரம், என் பையனும் அஸ்வினி நட்சத்திரம், நானும் சரி என் பையனும் சரி, ஏதாச்சும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும்போது எப்படியாச்சும் ஒரு தடங்கள் ஏற்பட்டுருது. வீட்டில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால சண்டை வந்துடுது. அப்படியும் அதை மீறி போனால், ஒன்று நாங்கள் வாகனத்தில் டூ வீலரில் போனோம்னா ஒன்று வண்டி பஞ்சர் ஆகிடுது, பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுது, இல்லைன்னா சின்ன சின்ன விபத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெலாம் என்ன சார் காரணம்? அஸ்வின் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அப்படின்றாங்களே, அதனால் இருக்குமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்வியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் ஒவ்வொரு பதிவுகளையும் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரம் 108 பாதம் இல்லையா? இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும், அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு முழுமையான பலனை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. இப்போது அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ம நட்சத்திரம். நான் இந்த சப்ஜெக்ட்லாம் கர்ம நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இடையிலே இந்த கேள்வியை கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மண்டலத்தில் முதல் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வருது. இந்த கர்ம நட்சத்திரம் அப்படின்னா முழுவதும் ஒரே கர்மாவை உள்வாங்கிய நட்சத்திரமா அப்படின்னா கிடையாது. இந்த 4 பாதத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு கர்மா வேலை செய்யும். இப்போ இவரோட கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிருக்காரு. வண்டி வாகனங்களில் நான் பயணிக்கும்போது ஏதோ ஒரு சிறிய விபத்தினால் நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, அடிக்கடி வண்டி பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு. அப்போது என்னுடைய யூகத்தின்படி இவருக்கு கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சித்தாந்த கணிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் இது சூரியனுடைய டிஎன்ஏவை உள்வாங்கிய நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய கர்மாவை வாங்கிய நட்சத்திரம் அப்படி வச்சுப்போம். இது நம்ம கர்ம நட்சத்திரத்தை பற்றி பேச வரும்போது கண்டிப்பாக இதுக்கான விளக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கத்தோட கோவிலையும் அதற்கான பரிகார கோவிலையும் அதுக்கான விளக்கத்தையும் என்ன கர்மா அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ இவர் கேட்டதுக்கான பதிலுக்கு வந்துடுவோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதத்தில் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு கர்ம பதிவுகள் உண்டு. அந்த வகையில் இந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது பயணங்களில் இடையூறு பண்ணக்கூடிய அல்லது பயணத்தை தடை பண்ணக்கூடிய பாதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி 3ஆம் பாதம். இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்துடைய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்மா நல்லபடியாக இருந்து நீங்கள் பயணிக்கும்போது சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தின் பலனை சொல்கிறதுக்கு தான் வந்தால் அதுக்குள்ளேயும் டிராஃபிக் மாறுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தோட கர்மா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க முன் ஜென்மத்தில் பயணங்கள் மேற்கொள்கிறாங்க இல்லையா? முன் ஜென்மன்னா எப்படியா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடியோ அல்லது ஒரு தலைமுறைக்கு முன்னாடியோ இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவோ இருந்தாரோ அந்த ஜென்மத்தில் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இது எல்லாமே திரும்ப அந்த நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஜென்மம் பிறக்கிறது. இதை தான் நம்ம ஈஸியாக சொல்வடையில் சொல்லுவாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு. அது மாதிரி முன் ஜென்மத்தில் செஞ்சதை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிட விதி. சரி, இந்த அஸ்வினி 3ஆவது பாதத்தின் வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் போகிறாங்க இல்லையா? அப்போல்லாம் கால்நடை, மாட்டு வண்டி, கூண்டு வண்டி, இப்படி தானே மாட்டு வண்டி, குதிரை வண்டி இப்படி தானே போவாங்க. இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளும் போது இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயணத்தை தடுத்திருப்பார். அந்த பயணம் மேற்கொண்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருப்பார். எப்படி ஏற்படுத்தியிருப்பார்? அவர் போகிற வழியில் ஒரு கருவமுல்லை வெட்டி போட்டிருப்பார். அது இப்போல்லாம் நீங்கள் யதார்த்தமாக பார்க்கலாம். ஒருத்தன் பக்கத்தில் நடந்து போகிறான் அப்படின்னா, என்ன நம்ம ரூட்டு வழியாக போகிறான், வெட்டி போடுறான் முல்லை அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ விட்டுரும், அடுத்த தலைமுறையில் வரும்போது அவங்க பாதிப்பை சந்திப்பாங்க. சரி, இப்போ என்ன நம்ம வீட்டு வழியாக போகிறான், அந்த பாதையை அடடா
அப்படின்னு அடைச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் கருவமுள் தான் இருக்கும், கருவமுள்ளில் போட்டு அடைச்சிருப்பாங்க. இல்லைன்னா போகிறப்ப சண்டை போட்டிருப்பாங்க, ஏன் ரூட் வழியாக போகக்கூடாது போடா அப்படின்னு. அவன் இந்த ஊர் உலகத்தையே சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போகிறவன் தானே என்ன பண்ணுவான், நீ பாதையை அடைச்சிட்டுனா அவன் 5 கிலோமீட்டர் சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுற்றி போகும்போது எத்தனை வாசா போட்டிருப்பான். இந்த மாதிரிலாம் நீயும் அனுபவிப்படா, ஒரு காலம் இல்லை ஒரு காலம் இந்த வேதனையை நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை விட பெரிய கொடுமை, இந்த மரணித்து விடுவார்கள். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, சில ஏரியாவில் தெரு வழியாக போகக்கூடாதுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆற்றுல அப்போல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், வாய்க்காலில் தண்ணி இருக்கும், வயலில் தண்ணி இருக்கும். இந்த சிரமத்தெல்லாம் எதிர்கொண்டு தானே அவங்க அந்த பாடியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஏது வண்டி வாகனம் சுமந்து தானே போகணும். அப்போது அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு தூக்கிட்டு போவாங்க. அப்போ அத்தனை பேர் மனதிலையும் இந்த யார் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க, இதை யார் இதுக்கு வழி விடாமல் நமக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க மேலே தான் இந்த கோபமெல்லாம் போகும். அப்போ அவங்க சாப்பாடுவாங்க, அவன்லாம் எங்கடா நல்லா இருக்க போகிறான், அவன் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட போகிறானுவான் அப்படின்லாம் அவங்கவுங்க மனசில் தோணுனதை சொல்லிகிட்டே போவாங்க. இந்த மாதிரி பயணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஜாதகர்களுக்கு மட்டும்தான், அதாவது இப்போ இல்லை, இதுக்கு முன் ஜென்மத்தில், அதாவது அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்க முன் ஜென்மத்தில் பயணம் போகிறவங்களுக்கு, அதாவது கால்நடை பயணம், மாட்டு வண்டி பயணம், குதிரை வண்டி பயணம், யானை மீது சவாரி, இப்படி எப்படி போயிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருந்திருப்பாங்க. மாட்டு வண்டி போணுச்சுன்னா பாதையை மறைக்கிறது, இப்படியே போகக்கூடாதுன்னு சொல்கிறது, அவங்களுடைய அந்த பயணத்துக்கு தடையை ஏற்படுத்துறது, இல்லைன்னா மாட்டை திருடிட்டு போயிடுறது. அப்போல்லாம் மாட்டு திருட்டெல்லாம் உண்டுல்ல, இல்லைன்னா மாட்டை விட்டுட்டு வண்டியை திருடிட்டு போகிறது, இல்லைன்னா வண்டியை பஞ்சர் ஆக்குறது வேணுங்கண்ணே. இப்படி அவங்க புத்திக்கும் சிந்தனைக்கும் தகுந்த மாதிரி ஏதோ ஒரு இடையூறை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்படுத்தினவருடைய ஜாதகம் பின்னால் என்ன ஆகுன்னா, அந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்து அந்த தண்டனைக்கு பதில் தண்டனை பெறுவாங்க. என்ன மாதிரி தண்டனைக்கு, அவங்க இந்த மாதிரி தண்டனையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க. மற்றவங்க பயணத்துக்கு இடையூறு பண்ணியிருக்காங்க, மற்றவங்க போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணினா மட்டும்தான் அஸ்வினி 3ல் பிறந்து அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. எப்படி அனுபவிப்பாங்க, இவங்க பயணிக்கிற நாளில் அந்த பயணம் கிரகமானது, பயணிக்கக்கூடிய நாளில் பயண கிரகமானது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, அதாவது மேச ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணித்தால், அனுச நட்சத்திரத்தில் அஸ்வினி 3ஆம் பாதம் அப்படிங்கிறது பயணத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு அமைப்பான நட்சத்திர பாதம். அப்போது ஒரு ஜாதகர் அதில் பிறந்துட்டார் அப்படின்னா, இந்த சந்திரன் பயண கிரகமான சந்திரன் கரெக்டாக அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரமான அனுசத்தில் பயணிக்கும்போது, இவங்க ஏதாச்சும் ஊருக்கு பயணம் போகிறாங்கன்னு வச்சுங்க, வெளியூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு இருந்தே தீரும். குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம், இவன் என்ன கூப்பிட்றது, நம்ம என்ன போகிறது, நம்ம கூப்பிட்டு அவன் வர்றானா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போக்கு, ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுறது, ஒரு நிம்மதி இல்லாத பயணத்தை மேற்கொள்கிறது, ஒரு பதட்டத்தோட பயணத்தை மேற்கொள்கிறது. அதையும் மீறி பயணிக்கும்போது வண்டி பஞ்சர் ஆகுறது, வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போகிறது, வண்டிக்கு ஏதாவது ஒரு பெரிய செலவு வர்றது, இல்லை எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிறது, இல்லை சரியான நேரத்தில் உங்களால் சென்றடைய முடியாமல் போகிறதுக்கு கால சக்கரம் உங்களுக்கு வழி விடாமல் தடுக்கிறது, எல்லாத்தையும் மீறி நீங்கள் கிட்டக்க போகும்போது விபத்தை சந்திக்கிறது. அதை எங்கே நீங்கள் போய் சேரணுமோ அது கிட்டக்க போகிற கட்டத்தில் கண்டிப்பாக விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள் வண்டிக்கு பெரிய சேதாரங்கள் ஏற்படுறது. இப்படி உங்கள் பயணங்கள் நிம்மதி இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் அஸ்வினி 3ல் உட்கார்ந்த கிரகமும், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்தில், அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாளில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பயணங்களும் இந்த மாதிரி பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு அலைச்சலான பயணமாக தான் இருக்கும். இதில் கேது சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அலைஞ்சு திரிஞ்சு தான் நீங்கள் ஒரு இடத்தை சென்றடைய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஏன்டா இந்த பயணத்தை மேற்கொண்டோம், ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்சி வேதனை பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஜாதகர் சொல்லியிருக்காரு என்னுடைய பையனுக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்படின்னு. இந்த மாதிரி 2 அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் சேர்ந்து பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். இது நம்ம இந்த
காணொளி விஷயம், இந்த காணொளி மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க 2 நட்சத்திரத்துக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் 2 நபர் இருந்தால் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறத நிறுத்திக்கோங்க. அதுவும் உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்குமானால் அன்னைக்கு கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்து போகாதீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கும்? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வெளியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக இருக்கும். இந்த 2 அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விபத்தை சந்திக்காமல் வீடு வந்து சேர முடியாது. ஆகையினால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க, அதுவும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இந்த தோஷத்தோடு பிறந்தவங்கன்னு அர்த்தம். எந்த தோஷத்தில்? முன் ஜென்ம கர்மாவில், முன் ஜென்மத்தில் பிறருக்கு பயணங்களில் இடையூறு பண்ணிய தோஷத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அப்போது நீங்கள் அதுக்கான தண்டனை இப்போ அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள், உங்களுடைய நாள் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடாது. அதாவது சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் பயணிக்கக்கூடாது. 8ல் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. 2வது, பொதுவாகவே மேச ராசிக்கு 8ஆம் இடங்கிறது விருச்சிக ராசி, அதில் சந்திர பகவான் நீச்சமாகி பயணிப்பார். அப்போ அது ரொம்ப கெடுதலான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் இந்த அஸ்வினி 3ல் உட்கார்ந்த கிரகங்களும் உங்களுக்கு இந்த போக்குவரத்தில் கண்டிப்பாக இடையூறு பண்ணும். அந்த கிரகம் என்னான்னு பார்த்து அந்த கிழமையை தவிருங்கள். உதாரணத்துக்கு அஸ்வினியில் ராகு உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுங்க, இந்த சனிக்கிழமையை தவிர்த்துடுங்கள். அதே போல் அஸ்வினி 3ல் சனி பகவான் உட்காந்தாலும் சனிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறத தவிர்த்து விடுங்கள். கேது உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க, செவ்வாய்க்கிழமை பயணிப்பதை தவிர்த்து விடுங்கள். செவ்வாய் பகவானே உட்கார்ந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பயணம் செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. இதையெல்லாம் மீறி போய் தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை வைத்து கணபதியை நல்லா வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயரை முழு மனதோடு வழிபட்டு கிளம்புங்க. இந்த மாதிரி வேறு தவிர்க்க முடியல, போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஆஞ்சநேய பகவானை மனதார வேண்டி, அவர் போகிற வழியில் கோவில் தான் கண்டிப்பாக அவர்கிட்ட போய் ஒரு குங்குமத்தை வாங்கி நெத்தியில் தடவிட்டு போயிட்டு வாங்க. வாகனங்களில் போனீங்கன்னா வண்டியை 3 முறை சுற்றி ஒரு சதுரத்தாங்க உடைச்சிட்டு போங்க. உங்களுடைய வண்டியை ஒரு காளியம்மன் கோவில் அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலில் வண்டியை நிப்பாட்டி அந்த சாமி காலத்தில் உள்ள மாலையை வாங்கி அந்த வாகனத்துக்கு போட்டு அதுக்கு கொஞ்சோண்டு குங்குமத்தை வச்சு அந்த சாவியை உங்கள் குலதெய்வமோ அல்லது வனகாலின்னு ஒன்று இருக்குது, வாகனக்காளின்னு இருக்குது, இந்த மாதிரி காளி தெய்வம், உக்கிர தெய்வம் தான் அந்த தெய்வத்தின் பாதத்தில் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வச்சு அதை உங்கள் வண்டியில் வச்சு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போங்க. உங்களோட பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யுங்க, அதுக்கப்புறம் பயணத்தை மேற்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள்னா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்றைக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் 2 பேர் பயணிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் விபத்தோடு தான் வீடு வந்து சேருவீங்க. இதை நீங்கள் வேணால் இதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்தால் நினச்சி பார்த்துக்கோங்க. சரின்னு பட்டுச்சுன்னா அதை தவிர்த்து விடுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு முறை 2 அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க போய் பாருங்கள் வண்டியில். நீங்கள் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு அனுபவத்தோடு வருவீங்க. ஆகையினால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. நீங்கள் ஏன்னா நட்சத்திர பாதத்தை குறிப்பிடவில்லை, வெறும் அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான் போட்டுறீங்க உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திர பாதத்தை எடுத்து பாருங்கள். அதில் கண்டிப்பாக அஸ்வினி 3ல் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது ஆஞ்சநேயரை மனதார வேண்டிக்கிட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாளில் கண்டிப்பாக பயணத்தை மேற்கொள்ளாதீங்க. 2 அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ஒன்றா போகாதீங்க. உதாரணத்துக்கு உங்கள் பையனோட நீங்கள் எங்கேயும் வெளியில் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளாதீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போங்க. காரில் 2 வீலரில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி பகவான் பயணிக்கிறாரு. ஆகையினால இப்போ ரொம்ப கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம எதையும் தீர்மானிக்க முடியும். ஆகையினால இது எல்லாமே உங்களுடைய ஜாதக அமைப்பிலிருந்து தான் நம்ம எடுத்து பார்க்க முடியும், எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு. பொதுவான கண்ணோட்டம் அப்படின்னா அஸ்வினினா 3ஆம் பாதம் அப்படிங்கிறது இந்த முன்ஜென்ம தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள். முன்னாடி என்ன விதை விதைத்தீர்களோ அதை அறுவடை செய்ய பிறந்திருக்கீங்க. முன்னாடி இந்த மாதிரி
போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணியிருக்கீங்க. அதனுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறீங்க. இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீண்ட தூர பயணத்தை பாதுகாப்போடு பயணிங்கள். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் அப்படின்னு உங்களுக்கு கலண்டரில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அல்லது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளாதீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் பாதுகாப்பாக பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போங்க. டூ வீலர் அப்படிங்கிறது தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நைட்டு ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த கர்ம நட்சத்திரத்தை பற்றி வரும் பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம். கர்ம நட்சத்திரத்தை எடுத்துட்டோம்னா 108 பதிவுகள் போட வேண்டியிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஆகையினால் நம்ம கண்டிப்பாக கர்ம நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே